என் சோக கதையை கேளு தாய் குழமே அம்மா தாய் குழமே அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே அம்மா உங்க மனமே என் சோக கதையை கேளு தாய் குழமே அம்மா தாய் குழமே அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே அம்மா உங்க மனமே இந்த ஊரு பொண்ணை நம்பி என் மனசு திறந்து வச்சு சொந்த ஊரு காத்திரிக்கணும் அக்கறையும் மறந்து வந்தேன் என் சோக கதையை கேளு தாய் குழமே அம்மா தாய் குழமே வைக்கிறையா வைக்கிறையா வடக்கத்து வைக்கிறையா ஐயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயர் குடும்பத்துல நீ வந்திருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து நல்லா இருக்குடி நல்லா இருக்குடி என்ன தெரியுமா பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய சொல்லு. அப்பா எனக்கு என்ன வயசு ஆச்சு? கல்யாணம் கல்யாணம்ன்றீங்க. 20 வயசு உனக்கு. என் குழந்தைக்கு 40 வயசுடா. ஐயோ ஒரே 20. அப்பா எனக்கு வேணும்ப்பா. அப்பா சொல்லிட்டாருல மேரியாதி செய்யுமா? ரெண்டு ஒண்ணு தானே அருவி கட்ட முட்டோம். சும்மா இருங்க. ரெண்டு ஒண்ணா அப்படியே கல்யாணம்னா தாலி கட்டுறது மேரியாஜ்னா யாரனா இட்டு ஓடி போறது. ஒண்ணு சொல்லிட்ட முடியாது. நேத்தாய் உம்மன கலாகாரம் நல்ல முட்டா. ஐயோ வெளி சொல்லாத செரு ஓலா வெக்கமா இருக்கு. கம்பள விடு. ரெண்டு மகளுக்கு நீ தான் மாப்பிள்ளை பார்க்கணும். பச்சோச்சி ஞாபகம் வந்தாச்சு இப்ப எனக்கு. எப்படி? நாலு கையில மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு இருப்பது ரெண்டு கை தான். அது எப்படி நாலு கை சொல்றேன்? நாலு கை மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாது. வல்லக்கை வல்லக்கை வழுக்கை வக்கை அச்சி வாயில வச்சிருக்காங்க. இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இன்னொரு மாப்பிள்ளை பார்த்துட்டேயா. பெரிய தொழில் அதிபர் இருந்தாரு. வேலூர்ல 2000 பஸ் ஓடுது அந்த ஆளுக்கு. காஞ்சிபுரத்துல 1500 பஸ் ஓடுது. திண்டிவனத்துல 1000 பஸ் ஓடுது. செய்யாறுல 50 பஸ் ஓடுது அந்த ஆளுக்கு. அவனுக்கு என்ன ஓடுது? லாரி ஓடுது. அடிச்சு மூஞ்சா தான் போறோம். ஐயா அந்த ஆளு பெரிய தொழில் அதிபர்னு சொல்றேன். பஸ் கண்ட்ராக்டர் நம்ப மாட்டான். அந்த ஆளு பஸ் வந்துன்னு இருக்கான். பட்டுன்னு கை போடுறான். அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி இறங்குறான் பாரு. அம்மா தாயே ஒரு வந்த தர்மம் செய்யுமா தாயே. இந்த அனாதிக்கு கருணை காட்ட மாட்டீங்களா தாயே? அம்மா தாயே ஒரு வந்த தர்மம் செய்யுமா தாயே. ஐயோ அம்மா ஐயோ. பிடிக்கல. இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இன்னொரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். ஆற்காட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். 8 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தன் இருந்தான். இப்ப ஆளே தெம்புறது கிடையாது. அவன் நாட்டுமே புதுசா ஒருத்தன் வந்துக்கிறாங்க. அவன் அண்ணன் தம்பியா பங்காளி. அவன் நாட்டுமே இருக்கிறாங்க. ஆற்காட்டு பஸ் ஸ்டாண்ட் பூ கடை டீ கடை அங்கே வளர்த்திங்கிறான். உக்காந்துக்கிற வியாபாரம் பண்றாங்க. ஐயா உட்காந்துக்கிறாயா? இந்த பக்கம் ஒரு சக்கரங்குதா, இந்த பக்கம் ஒரு சக்கரங்கு. ஏன்டா உட்காந்து வியாபாரம் பண்றா? ரைட்டு. ரெண்டு பக்கம் எதுக்கு சக்கரம்? சக்கரத்து உச்சிக்கு போனாதான் வியாபாரம் ஆகும். அப்படியேப்பட்ட மாப்பிள்ளை தான் உனக்கு தெரிய போகுது. சரிமா விட்டுறான். எப்படி? தாயே காலில்லாத பாயுமா தாயே ஒரு வந்த தர்மம் செய்யுமா தாயே. அம்மா அம்மா எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாக்குறான் பாரு. இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அவன் எப்படிங்கிறான்? பெரிய வியாபாரம் பண்றான். என்னடா மாசத்துக்கு என்ன வருமானம்? அப்ப விட்டு வருமானம் வருது. என்ன வருமானம்? என்ன வியாபாரம் தெரியுமா? சுக்காப்பி காபி 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 சுக்காப்பி காபி 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 சுக்காப்பி காபி காபி
சுக்கு காபி வைக்கிறா ரைட்டு. அந்த சுக்கு காபி எனக்கு ஊத்தி கொடுமா. ஐயா உன் நாட்டு யாருன்னா சுக்காப்பி கேட்டா கேட்டா இந்த கொயாவை முறுக்குறான் பாரு. அந்த கொயாவை எங்க என்ன கட்ட அடிச்சு மூஞ்சல வச்சலாம். பல்ட்டி கொயா முறுக்கு. இந்த மாப்பிள்ளை பிடிக்கலடா. இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இன்னொரு மாப்பிள்ளை பாத்துட்டா. யாரு? திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய வியாபாரம் பண்றான். நீ பாக்குற மாப்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட் தானே? அங்கதான் வியாபாரமே. உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன வியாபாரம் பண்றான்? என்ன வியாபாரம் தெரியுமா? இங்க மர்பா இங்க மர்பா சும்மா சப்படி இங்க மர்பா சும்மா சப்படி இங்க மர்பா. வாங்க இஞ்சி வரமா ரைட்டு. யாரும் சும்மா சாப்பிட மாட்டாங்க. சும்மா சாப்பிடுங்க. சோப்பு அப்படி. ஏய் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பார்க்காத. கல்யாணி அப்பா முடியல சொல்றேன். அப்பா கால நேரம் வரட்டும். திருமணத்தை பத்தி சொல்றேன். அது மட்டும் கிடையாது. இப்ப நாங்க எங்க தெரியுமா போக போறோம்? மலரோட போக போறப்பா. ஏய் அழகு என் பொண்ணு பாறா. எங்க அப்படி பையிலவா? அப்பா அப்படி சொல்ற வரப்போ. குழந்தை பிடிக்கிறது பிடிக்கிறியா இல்ல வேற சத்யாகுமார் அப்பா சொல்லுங்கப்பா. இப்ப மறுபடியும் குழந்தைகளா வாங்க 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 என்னோட வந்து சேர்ந்துட்டு நடந்தே வந்து ஒரு சாமாச்சியமா குழந்தைகளா அது பாருமா அதெல்லாம் என்ன பூ தெரியுமா? என்ன பூடா? அவனம் மெரி. அவனம் மெரியா? இப்ப உன்னை மெரிக்கணும். ஓ உன்னை மெரிக்கணும்டா. அதே மாதிரி என்ன வந்து மெரிச்சுடுவாங்க. ஆமா நானு ஆம்பளை என்ன வந்து மெரிக்க மாட்டாங்க. இது மாதிரி பொம்பளை மெரிச்சுடா இஷ்டப்படுவாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் அம்மா தவணம் மாதிரி அம்மா இங்க வாங்களே. இதெல்லாம் என்ன பூ தெரியுமா? என்ன பூ? போங்கு. நீ தாண்டா போங்கு. அங்க கோங்கு கோங்கு போங்கா. இதுங்கெல்லாம் சாயப்பூ. இதெல்லாம் ஏன்டா சாஞ்சிட்டு இருக்குது? இதோடவே அதுல சுடு தண்ணி ஊத்திட்டுமா சாஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனதெல்லாம் நிமிந்து அங்கங்க அப்படியே உட்காந்து. அம்மா குழந்தைங்களா இங்க வாங்கம்மா இங்க வாங்கம்மா. மரத்துக்கு நான் மாத்திரம் தரை பூ பூத்துன்னு பாருமா. தரை பூவா? அதுனா என்ன பூடா? எப்பமா இருக்கலாம் தரை பூனா 2 வகை இருக்கு. அந்த பூ சக்தியுள்ள பூ கும்முகும்மையா இருக்கும். சக்தி இல்லாத பூ வட்ட வட்டமா இருக்கும். அந்த மலர் வாசனை மறந்து வெயில் காலத்துல வாசனை வர்றாங்கம்மா. மழை காலத்துல 2 தோரை போட்டு வச்சுக்கா வாசனை கமகமான்னு வரும். அப்பேற்பட்ட மலர் தானே எனக்கு வேணும். அந்த மலர் கையால பறிக்க முடியாது. ஒரு மம்மிட்டோடு எடுத்து போய் அப்படியே கொத்தியா நீங்க எத்தனை வச்சு விட்டு குச்சோடு கலரி விட்ட வாசனை கமகமான்னு வீசும். என்னடா சொல்றேன்? என்னடா எல்லாம் கூத்து வச்சு சொல்றேன். போடா இறங்கி போடா. எப்படி தூக்குறாலும் முடியாது. புல்லாங்குயில் பாடுது பொண்ணு வந்து ஆடுது. காடு போய் இங்கே கொனக்காடு ஆடுது. கோணக்காலை ஆடுது. உள்ளாங்குயில் பாடுது பொண்ணு வந்து ஆடுது. ஆனக்காலை போய் இங்கே கோணக்காலை ஆடுது. நந்தவனத்தின் பெருமை ஏதாவது சொல்லுங்கம்மா. நீங்க எப்படிமா சொல்லுங்க.
தெரியுது வனவேடிக்கை. அங்க போயிட்டு வரட்டா? அடி பாவி, வனவேடிக்கையா? ஏண்டா அவ்வளவு சின்ன குழந்தை எடுத்து சொல்லுடா. வனவேடிக்கை என்றால் என்ன? அக்கா சொல்றது நீ கேட்டுக்கோ, என் பேச்சு நீ கேட்டுக்கோ. பையா, வனவேடிக்கை என்றால் என்ன? பெரிய காடு. என்னென்ன இருக்கும்? அந்த காட்டுக்குள்ள ஏன் இருக்கும்? புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், ஒரு மாதிரி பெருசால் கூட இருக்கும். ஆமாண்டா. ஒட்டகம் இருக்கும், யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரண்டி இருக்கும். ஆமா, மிருகம் இருக்குமா? பயங்கரமான மிருகம். அது என்ன மிருகம்? என்ன மிருகம் தெரியுமா? குரங்கு இருக்கும். அதெல்லாம் எடுத்து சொல்லி அவளை போவேன் சொல்லுடா. அக்கா பேச்சு கேளுமா, என் பேச்சு கேளுமா. அக்கா வழி விட்டு முடிய முடியாது. முடியாது முடியாது முடியாது. தங்கச்சி மதியழகி வனவேடிக்கை பார்க்கறதுக்கு போறோம்னு சொல்லிச்சம்மா. வேண்டாம் வேண்டாம், நீ சொன்ன நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் பேச்சுக்காக அதை போச்சா. ஒரு குப்பை, அவனுக்கு யாருமா பதில் சொல்றது? கோவக்காரனாச்சம்மா. ஐயோ அப்பா கிட்ட சொல்லணும். அக்குமா பதில் சொல்லிதான் வழி கிடையாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனதே மாறிவிட்டது. எப்படி தெரியுமா? அந்த பெண் யாராக இருந்தாலும் அவள் இடத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை அனைத்துமே கைப்பற்றி இல்லாத ஏழைகள் சரி, இப்படியே சென்றால் அவள் யார் என்று பார்க்க முடியாது. குறுக்கு வழி சென்று பார்க்க
முதல்ல நீங்க யாரு? நானும் ஒரு கொள்ளைக்காரர், என்னை பார்த்தா தெரியவில்லையா? ஐயோ, கொலைகாரனா? எனக்கு என்ன? என்னை எதுவும் பண்ணிடாத. எதுவும் செய்ய மாட்டேன். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை கைட்டு கொடுத்து விட்டு இந்த இடத்தை ஓடிவிடு. போது வாழ முடியலையா? இது என்னுடைய தந்தை எனக்கு வந்தாங்க கொடுத்தது. ஆகையால் அது ஒரு பொழுது கொடுக்க முடியாது. வந்து வழி பார்த்தா நீங்க கொடுக்க பார்க்க முடியாதா? ஏய், கொடுக்கவில்லை என்றால் நீ விட்டு நீ போகவே முடியாது. ஆமா, என்ன பண்ணலாம்? என்ன செய்வனா? கையில் என்ன இருக்கு பாத்தியா? காலி பண்ணிடு உன்னை. ஆமா, இதே இடத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை. இந்த முத்தார உங்க கை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. உண்மையாகவா? சத்தியமாக தர முடியாது. அடி என்ன சொன்னா? ஆடாமல் ஆடுகிறேன்.
செல்வத்தை அனைத்துமே கைப்பற்று ஓடாத வாட்சி முதல் இப்பொழுதே இல்லாத போயிட்டு ஐயா தெரியுமா அது ஓடாத வாட்சிங்க அந்த வாட்சி எவ்வளவு தெரியுமா எவ்வளவு 2000 ரூபாய் வாய்ப்பே கிடையாது கூறு கட்டி வைக்கிற 100 ரூபாய் வாட்சி ஆமா தேர்தல் ஐயா சொல்லு ஐயா என்ன இந்த முத்தாருக்கு திரும்ப என்ன பண்ண போறீங்க இல்லாத ஏழைக்கு உதவ போறேன்னு சொன்னேன் இல்லாத ஏழைக்கு உதவ போறீங்களா ஐயா இது என்ன பொருள் இதை விட இதை மதிக்காத ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு என்னது இதை விட விலை மதிக்க முடியாத பொருள் உள்ள இருக்குதா அப்படியே இப்பயே கூட என்னங்க அது என்ன பொருள் தெரியுமா என்ன பொருள் அதுதான் என்னுடைய உள்ளம் என்னது உன்னுடைய உள்ளமா அந்த உள்ளத்தை வச்சு நான் என்ன செய்யறது அந்த உள்ளத்தை யாரு வாங்குவாங்க முதல்ல நீங்க மட்டும் வச்சுக்கோங்க வேற யாரும் கொடுக்காதீங்க முடியாது என்னங்க என்ன உங்களை நான் காதலிக்கிறியா உனக்கு என்ன பைத்திய வேதனை பிடித்திருக்கிறதா நான் யார் எப்படிப்பட்டவன் நானும் ஒரு கொள்ளைக்காரன் என்னை போய் காதலிக்கன்னு சொல்றீங்க முட்டாள் என்னங்க என்ன நான் எதற்காக உங்களை காதலிக்கிறேன் எதற்காக என்ன காதலிக்கிற என்னங்க இது இந்த முத்தாரத்தை திரும்ப என்ன பண்ண போறீங்க இல்லாத ஏழைக்கு கொடுக்க போற சொல்ல இல்லாத ஏழைக்கு கொடுக்க போறீங்களே அந்த நல்ல உள்ள எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அதனால நான் உங்களை காதலிக்கிறேன் முடியாது காதலிக்க முடியாதுங்க உண்மையாக சத்தியமா அப்படி சொல்லாதீங்க எப்படி சொல்லலாம் முடியாதுங்க காதலிக்க முடியாதா உண்மையதா மச்சான் மச்சான் உள்ள எழுதி அந்த ஒரு நொடிக்காக உசிரி வாழும் ஏ மச்சான் மச்சான் ஏன்னா எனக்கென ஒரு கடமை காத்து கொண்டிருக்கிறது. அந்த கடமை மீறி நான் உங்களை காதலிக்க முடியாது. என்னங்க காலையில ஒரு பக்கமா வச்சிட்டு என்ன முதல்ல காதலிக்க முடியாதுங்க. முடியாது. சத்தியமா சத்தியமா தான் சொல்றேன். சரி காதலிக்க தான் மாட்டேன். கட்டி பிடிச்சிட்டு தான் போயேன். முடியாது. 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 என்னங்க நினைச்சு மாமா என்ன சொல்ற?
இது என்ன தெரியுதா? என்ன இது கத்தி? உம்மால குத்துனாவா? ரத்தம் வரும், உயிரா போகும். உம்மால குடல் வரும், உனக்கு முதல்ல வெளியும். ஆஹா, குடல் வரும். உம்மால குடல் அப்படி ஒண்ணு இருக்குதாண்ணா? ஆஹா. என்னங்க என்ன? நீ மட்டும் எனக்கு காதலிக்கலே. காதலிக்கலடா. இதே இடத்துல கத்தியால குத்திட்டு சேர்த்து. நீங்க செத்துருவீங்களா? உண்மையாகவா? சத்தியமாக? அடடா. யாரும் எப்படி எல்லாம் சாகுறாங்க? எப்படின்னா கரண்ட்ல கை வச்சு சாகுறாங்க, தூக்க மாட்டின்னு சாகுறாங்க, விபத்து ஏற்பட்டு சாகுறாங்க. ஆனா தன்னை கத்தியால குத்தின்னு சாகத்து இது வரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது. இந்த நாட்டு மக்கள் கூட யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால நீங்க கத்தியால குத்தின்னு சாகுங்க, அதை பார்த்துட்டு பொறுமையாவே போறேன். ஆமா, உண்மையா தான் சொல்றேன். எனக்கு நான் செத்துட்டேன்னு வச்சுக்க, பின்னாடி நீ வருத்தப்படுவேன். வருத்தமா? வருத்தம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது, எப்பவுமே மகிழ்ச்சி தான். ஆமா, நீங்க எனக்கு என்ன காடி சேகர காதலிக்க முடியுமா? முடியாது 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 முடியாது. ஆமா, சத்தியமா தான் சொல்றேன். எனக்கு செத்துட்டாலே செத்துட்டாலே செத்துட்டாலே. எனக்காக உயிராத்மீட துரிந்து விட்டா. சத்தியமா சொல்றேன், இவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவளைத்தான் நான் காதலிச்சிருப்பேன். இவளையே திருமணம் செய்துக்கலான்னு கூட இருந்தேன். அவசரப்பட்டு செத்துட்டா. சரி, செத்துட்டா. இந்த இடத்துல இருக்கவே கூடாது. அடி பாவி, நீ சாகலையா? நான் சாவறேன். எனக்காக உயிரை விட்டு விட்டாயா? ஆமாங்க, உண்மையாகவா? உண்மையாகத்தான். எனக்கு என்ன முகத்தை நான் பார்க்க வேண்டுமே. என்னோட முகத்தை நீ பார்க்க போறியா? ஆமா, இந்த அழகு முகத்தை பார்க்க போறியா? என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. என் அழகுல மயங்கிட்டியா? ஆண் அழகு என்றால் உங்களைத்தான் சொல்ல வேண்டும். உண்மையாகவா? ஆமா. எனக்கு என்ன உங்களுடைய பேரும் நானும் இதான் நாட்டை சேர்ந்தவன். என்னுடைய பெயரோ கதிரவன். கதிரவன் மதியழகி. எனக்கு என்ன நம்ம பேர் போறதும் கூட ஒண்ணாயிட்டு. அப்படியா? உனக்கு பிடிச்சிருந்தா மதியழகி எப்போது எனக்காக உயிரை விட துணிந்து விட்டாயோ? வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழணும். இல்லைன்னா இந்த மண்ணோடு போகிற மாதிரி செய்தது. இந்த நேரத்தில் உன்னை பார்ப்பது என் உள்ளமானது எப்படி சொல்லட்டுமா? தொட்டும் தேனை போல் சொர்க்கம் தேடி செல்லட்டும்
சந்தோஷமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்த நேரம் போதே தெரியும். உண்மையாகத்தான். நமக்கென ஒரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். என்ன தெரியுமா? என்ன கடமை? இப்பொழுதே முகமடி அணிந்து கொண்டு இருப்பவர்களது கொள்ளையடித்து இல்லாத ஏழைக்கு உதவணும். அப்படியா? புறப்பட்டு போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.